ஒரு மனிதன் இறந்து விட்டால் அது அவருடைய செயல்கள்லாம் நின்று போகுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், அல்லாஹும்ம ரப்பனா ஃபில்லனா வலி இஹ்வானின் அல்லதீன சபக்குனா பில் ஈமான் வலா தஜாலு ஃபீ குலூபினா கல்லல் லில்லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரவுஃபுர் ரஹீம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் உங்களுக்கு முன்னால் சென்று விட்ட ஈமான் கொண்டவர்களுக்கும் உங்களுடைய சகோதரர்களுக்கும் நீங்கள் துவா செய்யுங்கன்னு சொல்கிறானே, இது போய் சேருமா சேரா? இதுக்கு விளக்குங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னாங்க, இதா மாத்தல் இன்சானு இன்கத்த அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாத். ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் 3 விஷயங்களை தவிர அவனுடைய எல்லா செயல்பாடுகளும் முடிந்து போய்விடுகிறது. அவனுக்கு எந்த ஒன்றும் செய்ய முடியாது. மூத்தா போன பிறகு ஏதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது இப்போ இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால் துவா செய்ய சொல்கிறான். இன்னொரு வசனத்தை வாட்சி காட்டி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னா, ரப்பனா கஃபிர் லனா, இறைவா எங்களை மன்னிப்பாயாக, ஒலி இஹ்வானி நல்லதீன சபக்கூனா பில் ஈமான், ஈமானோடு எங்களை முந்தி சென்று விட்டார்களே அவர்களையும் நீ மன்னிப்பாயாக இப்படின்னு கேட்குமாறு அல்லாஹ் வந்து குர்ஆனில் கற்றுத்தருகிறான். அப்போ அவங்க செயல்பாடு முடிஞ்சிடும் போது நம்ம துவா செஞ்சால் அவங்களுக்கு பயன் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அவங்களுடைய செயல்பாடு முடிகிறதுக்கும் நம்ம செயல்பாடு முடிகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது ஒரு முரணும் கிடையாது. அது என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இறந்தார்ல அவர் துவா செய்ய முடியாது, அவர் செயல் தானே முடிஞ்சிருக்கிறது. நம்ம துவா செய்கிறது அவர் செயல், நம்ம செயலில் செஞ்சுட்டு இருக்கிறோம். துவா செய்கிற இறந்தவருக்காக நம்ம துவா செய்கிறோம் என்றால் இதிலிருந்து அவருடைய செயல் முடியலைன்னு வராது. அவர் செயல் முடிந்து விட்டதுனால தான் நம்ம வந்து துவா செய்கிறோம். நம்ம துவா செய்யும் பொழுது இறந்தவருடைய செயல் முடியலைன்னு அர்த்தம் வராது. அது முடிந்து விட்டது, நாங்கள் அவருக்காக துவா செய்கிறோம் அப்படின்னு அர்த்தமாகுது. இதுக்கு ஒரு மோதல் கிடையாது. அப்படி துவா செஞ்சால் அது பயன் இருக்கா? பயன் இருக்க போய் தான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ஒன்றை சொன்ன பிறகு அது எப்படி பயன் இல்லாமல் இருக்கும்? அல்லாஹ் என்ன கற்றுத்தரான்? நம்மளை கேட்க சொல்கிறான். ரப்பனா எங்கள் இறைவா, இக்ஃபிர் லனா எங்களை மன்னிப்பாயாக, ஒலி இஹ்வானினா எங்கள் உடன்பிறப்புகளை மன்னிப்பாயாக. எந்த உடன்பிறப்புகள்? அல்லதீன சபக்கூனா பில் ஈமான், ஈமானோடு முன்னாடியே மரணித்து விட்டார்களே அவங்களையும் மன்னிப்பாயாகன்னு நம்மளை கேட்க சொல்கிறான். அல்லாஹ் ஒன்றை கேட்க சொல்கிறான் என்றால் அதுக்கு பயன் இருக்கிறது. கேட்க சொல்லி உங்களுக்கு ஆர்டர் போட்டால் என்ன அர்த்தம்? அது அவன் மன்னிப்பான்னு அர்த்தம். நம்ம இறந்து போன யாருக்காக வேண்டி நம்ம என்ன செய்யலாம்? துவா செய்யலாம், துவா செய்யணும். ஷர்த்து என்ன? ஈமானோட போயிருக்கணும். அவங்க ஷிர்க் வைத்து போயிருக்கக்கூடாது. சபக்கூனா பில் ஈமான், அது இந்த வசனத்தில் எப்படி வருது? ஈமானோடு அவர்கள் மரணித்து இருப்பார்களே ஆனால் அவங்களுக்காக நாம் பிழை பொறுக்க தேடலாம், மறுமையுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்கு தேடலாம், கபரில் பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கு தேடலாம், என்னென்ன பாக்கியங்கள் இருக்குது அதை சுட்டி காட்டி என்ன செய்யலாம்? அதுக்கெல்லாம் அவங்கள தேடலாம். ஆனால் வந்து ஈமான் இல்லாமல் இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு தேடக்கூடாது. ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்கிறாங்க? ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்களா, அப்போ அவங்க தாயாருடைய அடக்கஸ்தலம் கபர் இருக்கிற இடம் அவங்களுக்கு சொல்லப்படுகிறது. நான் மக்கள் வழியாக சொல்லப்பட்டுச்சா அல்லாஹ் சொல்லி கொடுத்தானான்ற குறிப்பு நமக்கு கிடைக்கல. ஆனால் கபர் ரசூலுல்லாஹ்வுக்கு தாயாருடைய அடக்கப்பட்ட இடம் என்று உங்களுக்கு தெரிகிறது. உடனே என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹ்ட்ட ஒரு அனுமதி கேட்குறாங்க. என்ன அனுமதி? இஸ்தாதன்து ரப்பி அன் அஸ்தக்ஃபிர லி உம்மி, என்னுடைய அம்மாவுக்கு பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நான் அல்லாஹ்ட்ட பர்மிஷன் கேட்டேன். அல்லாஹ்ட்ட வந்து பர்மிஷன், யா அல்லாஹ் என் தாயாருடைய பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு நான் துவா செய்யணும், இதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்குறியா அப்படின்னு நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன். அல்லாஹ் வந்து அனுமதி மறுத்து விட்டான். கபரை போய் பார்க்கவான்னு கேட்டேன், அதுக்கு அனுமதி கொடுத்தான். பார்த்துக்க, பாவ மன்னிப்பு கேட்காதீங்க. அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தைய இறந்துட்டதுனால அவங்க கல் மண் சிலைகளை வணங்கினவர்களாக இறந்திருக்கிறார்கள். அவங்க ஈமானோட இறந்து போகலை. அவங்களுக்கு எப்படி நீ பாவ மன்னிப்பு தேடுறது அப்படின்னு அல்லாஹ் நினைஞ்சிட்டான். பெத்ததாய்க்கு கூட பாவ மன்னிப்பு தேட அல்லாஹ் அனுமதிக்கலை. அப்போ இணை கற்பித்தவர்களாக வந்து அவங்க இறந்திருப்பார்களே ஆனால் ஈமானில் டேமேஜ் உள்ளவர்களாக இறந்திருப்பார்கள் என்று நமக்கு தெரிய வந்தால், ஒன்றும் தெரியலை நல்லா தான் வாழ்ந்திருப்பாங்கன்றதான் என்ன செஞ்சுட்டு போயிடலாம், நீங்கள் செஞ்சுட்டு போயிடலாம். துருவி ஆராயக்கூடாது. உதாரணமாக உங்கள் வாப்பா இருக்காருன்னு வைங்களேன், உங்கள் வாப்பா அவுலியாவே மகானே பெரியாரே நாகூர் ஆண்டவர் என்ன உட்காருவார், அப்துல் கார் ஜிலானி எந்திரிப்பாருன்னு வைங்க. அவர் மூத்தா போயிட்டார், நம்ம கேட்க முடியாதுங்க. அவர் ஈமானை இழந்துட்டார், ஷிர்க் வச்சுட்டார். அதே நேரத்தில் உங்கள் முப்பாட்டனார் பற்றி உங்களுக்கு தெரியுது, அவர் மூத்தா முஸ்லீம்னு தெரியுதா, அவருடைய டேமேஜான எதுவும் உங்களுக்கு வரலாறு இல்லையா, கேட்கலாம். இவர் இருந்தாலும் அவர் எப்படி நினைக்க வேண்டியதில்லை. முப்பாட்டனார் உங்களுக்கு தெரியாத முன்னோர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கேட்கலாம்.
யாரெல்லாம் தாத்தாவை மன்னிச்சிரு, குழு தாத்தாவை மன்னிச்சிருன்னுலாம் கேட்கலாம். ஏன்? நமக்கு தெரியாது, வெளிப்படையாக அவர் சிறுக்கு வச்சார், நமக்கு சொல்லப்படலை. அது பொய்யா இருக்குமே, ஏன்னா நல்லா மறுமையில் விளக்கமானவர் அடிக்க மாட்டான். வெளிப்படையான தான் பார்க்கணும். யாரெல்லாம் எனக்கு தெரியாது அவர் சிறுக்கு வச்சு எனக்கு இப்படி தெரியும், நல்லெண்ணெய் வைக்க சொன்ன அடிப்படையில் நான் கேட்டுவிட்டேன்னு போயிடலாம். கன்ஃபார்மாக நமக்கு தெரிஞ்சு இணை கற்பித்து மௌத்தா போயிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? யாரெல்லாம் பாவம் மன்னிச்சிருந்து துவா செய்யக்கூடாது. அதை தவிர மற்றபடி என்ன செய்யலாம்? நீங்கள் தாராளமாக யாருக்கு வேண்டாலும் நீங்கள் துவா செய்யலாம், கேட்கலாம். அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது.